நேயர்கள் அனைவருக்கும் பிரணவன் வணக்கங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் மாரிதாஸ் அவங்கள தெரிஞ்சிருக்கும். வலதுசாரி சிந்தனையாளர். யூடியூப்லயே ஒரு பாலிடிக்ஸ் மட்டும் பேசி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்காரு. அது ஒரு 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 விஷயமா பார்க்கும்போது பெரிய விஷயம் தான். நீங்க நிறைய சவுத் இந்தியால பெரிய யூடியூப் ஸ்டார்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி ஒரு 7 மில்லியன் 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா பாலிடிக்ஸை மட்டும் பத்தி பேசி ஒருத்தர் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் தான். அவருக்கும் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த சிலருக்கும் வந்து சாட்டை தினமலர் எல்லாருமே வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஒரு ஓப்பனா சொல்லியிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் நான் சொல்றேன், அவங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட கருத்தை நான் பதிவிடுறேன். திரு மாரிதாஸ் அவங்களை வந்து பார்க்க வந்து ஆரம்பத்துல இருந்து பிப்ரவரியில வந்து திரு விஜய் அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து பார்க்க வந்து அவர் நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறாரு. சாம் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலியமா அவர் தொடர்பு படுத்தி அவர் தான் வந்து ஆரம்பத்துல இருந்து பணம் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லோயல் காலேஜ்ல இருந்து இந்த மாதிரிலாம் பணம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து அந்த ஆதாரங்கள்லாம் போட்டு குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. எல்லா வீடியோவுமே திரு விஜய் அவங்களுக்கு இந்த கரூர் சம்பவம் வர வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஃபுல் எதிர்ப்புல தான் இருந்தாரு. ஃபுல் விஜய் பேக் ஃபயர் மோட் அப்படின்னு தான் ஒரு விஷயம் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி தான் திரு மாரிதாஸ் அவங்க இருந்தாங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நீதிபதி வந்து ஒரு பொதுநல மனுவம் வந்ததை கிரிமினல் வழக்கா எடுத்து விசாரிச்சு திரு விஜய் அவங்களுக்கு நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவிச்சாங்க. தலைமை பண்பே இல்லை அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் குறிப்பிட்டாங்க. அந்த விஷயங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதை வந்து திரு மாரிதாஸ் அவங்க வந்து அன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன நிலைப்பாடு மாறுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா மாறி அவர் மாறி இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அவருக்கு தான் தெரியும். அதுல ஒரு ஆதரவான குரலை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த நாள் விடிய காத்தாலே வந்து ஒரு கைது செய்யப்பட்டாரு. ஏன்னா வந்து அதுக்கு அடுத்த நாள் வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புலாம் வெளியிட்டு இருந்தாரு. ஸோ அது போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க என்ன தெரியல. அது கைது செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது செய்யப்பட்டவங்கள விஜய்க்கு ஆதரவு குரல் கொடுத்த கைது செய்யப்பட்டவங்களா அவரு ஒருத்தர். அந்த மாதிரி வீடியோ போட்ட உடனே இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். திரு விஜய் சீமான் அவங்க வந்து எம்.கே. ஸ்டாலின் சிஎம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து பார்க்க வந்து அவரு அதுக்கு முன்னாடி வந்து எம்.கே. ஸ்டாலின் அவங்க அந்த திமுக ஆட்சியை தான் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருந்தாரு. திரு விஜய் அவங்க அரசியலுக்கு வந்ததுல இருந்தே பயங்கரமா வந்து திரு விஜய் அவங்கள தான் ஒரு சின்ன ஒரு ஃபோக்கஸ் அதிகப்படுத்தியிருக்காரு. இப்ப திரு எம்.கே. ஸ்டாலின் அவங்களை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் திமுக தான் விமர்சனம் செய்யறாரு, ஆளுங்கட்சி தான் விமர்சனம் செய்யறாரு. ஆனா இன்னுமே அதிகமான ஃபோக்கஸ் திரு விஜய் அவங்க மேல செலுத்திட்டு அவங்களதான் வந்து பயங்கரமா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து ஃபுல்லா பார்க்க முடியுது. இடும்பவன் கார்த்திக்ல இருந்து ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வந்து ஒரு 3, 4 பேர் தான். காளியம்மாள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆனாங்கன்னு சொல்லி தெரியல. நாம் தமிழர் கட்சியில தான் இன்னமும் இருக்காங்க. உறுப்பினரா இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இடும்பவன் கார்த்திக், இந்த சாட்டை துரைமுருகன் இவங்கலாம் வந்து பயங்கரமா திரு விஜய் அவங்களை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் விஜய் அவங்கள தான் ஆத்து போட்டு வீடியோஸ்ல எல்லா மேடைகள்லாம் போயிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ வந்து திரு விஜய் அவங்களை விமர்சனிக்க நீ பண்ணோமா பண்ணிட்டு போங்க. ஆனா பண்றதுனால என்ன விளைவுகள் வருது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்ல ஒரு 60 மார்க் எக்ஸாம் எழுதுறோம் நீங்க. ஒரு 60 மார்க் எக்ஸாம் எழுதுறோம்னா நமக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்? ஒரு 60 மார்க் அல்ல 60 மார்க் கீழ தான் கிடைக்கும். ஒரு 70 மார்க் எழுதுனா 70, 70 கீழ. 100 எழுதுனா 100, 100 கீழ அப்படிதான் கிடைக்கும். சோ 100க்கு மேலலாம் கிடைக்காது. டீச்சர் ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் 100க்கு மேலலாம் கொடுக்க முடியாது. சோ வந்து இப்போ திரு விஜய் அவங்களுக்கு சர்வேலாம் எடுத்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சர்வே எல்லாம் போயிட்டு இந்த சர்வே எடுக்கிற கம்பெனிலாம் வேலை செஞ்சிருக்கேன். அது அடிப்படையில சொல்றேன். திரு விஜய் அவங்களுக்கு ஒரு 10% வாக்கு இருக்கலாம். ஒரு 10ல இருந்து 15% வாக்கு இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு 15% போட்டி போட்டீங்கன்னா, உங்களுக்கு 15 இல்ல 15 கீழ தான் கிடைக்கும். ஆனா நான் வந்து இன்ன வரைக்கும் பார்த்தது என்னன்னா, சர்வேஸ்லாம் பார்த்தது என்னன்னா, இந்த சீமான் அவங்களோட ஓட்ல இருந்து நெறைய போகுது. மத்தவங்களோட ஓட்ல இருந்து நெறைய போகுது. இந்த 10ன்றப்பயே 8 முழுசா எடுக்க முடியாது. சீமான் அவங்ககிட்ட இருந்து ஒரு 4 எடுத்தாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இருந்து கொஞ்சம், அதிமுக கூட்டணியில இருந்து கொஞ்சம், பாஜக கூட்டணியில இருந்து கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்ததால 2024 அடிப்படையில பார்த்தோம்னா இவ்வளவு ஓட்லாம் சிதறி வருது. சோ வந்து இந்த மாதிரி நீங்க உங்களோட ஃபோக்கஸ் இங்கேயே இருக்கும். இப்போ வந்து அவரு வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றாரு? திமுக எதிர்ப்பு, பாஜக கொள்கை எதிர்ப்பு அப்படின்ற ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த நிலை மாறிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கூட்டணின்ற நிலை வந்து மாறிட்டு இருந்திருக்கலாம். ஆனா வந்து திரு விஜய் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. திமுக எதிர்ப்புன்னு இருக்காரு. திரு சீமான் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் எதிர்ப்புன்னு இருக்காரு. அப்ப மக்கள் வந்து ஓட்டு போடுறப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? திரு விஜய் அவங்க வந்து இந்த பாஜக, அதிமுக, திமுக வேண்டாம். எனக்கு ஒரு ஆல்டர்னேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்களோட ஓட்டு தமிழ் தேசியம் ஓட்டு தான் வந்து திரு சீமான் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவான ஓட்டு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இவருக்கு என்ன இவர் வந்து விஜய் அவங்கள தான் பயங்கர அட்டாக் பண்றாரு. ஆனா விஜய் பார்க்க வந்து தளபதி டைரக்டா அட்டாக் பண்றாரு. அதாவது எம்.கே. ஸ்டாலின் டைரக்டா அட்டாக் பண்றாரு. டிஎம்கே டைரக்டா அட்டாக் பண்றாரு. அப்படின்னு அந்த ஓட்டு அப்படிதான் போகும். அது இன்ன வரைக்கும் நீங்க பேசுறது எல்லாமே அந்த 8% அப்படின்றது இந்த கட்டமைப்பு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு சீமான் அவங்களோட பேச்சுக்காக வந்தது 7.99%. மீதி 0.01% அப்படின்றது இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த முழுக்க முழுக்க 100% சொல்லிடுறான் சீமான் அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு. ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி ஃபோக்கஸ் இப்படி மாறி போகவும் இந்த உங்களை மக்கள் ஆல்டர்னேட்டிவா சூஸ் பண்றது கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
ஸோ வந்து ஆனா என்ன நிலைப்பாட்டுல அது தெரிஞ்சு பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களா? ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் 4 எலக்ஷன்ல கன்டினியூவா போட்டி போட்டுட்டு இருக்காரு. அவங்களோட ஓட்டு சதவீதம் ஏறிட்டே இருக்கு. கண்டிப்பா தெரியாமலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கவும் தான் இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன பண்றாங்க, திரு எம்.கே. ஸ்டாலின் அவங்கள சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் அவரோட அரசியல் நிலைப்பாடே மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இப்ப அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நானும் என்னோட கருத்து அதுதான். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுலயும் என்னோட கருத்து அதுவா தான் இருக்கு. இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருந்தோம்னா, நாம் தமிழர் கட்சி இப்ப ரீசெண்டா செய்யறதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த ஜாதி பேர்ல மாத்திரம்னு சொன்னானே, போடி நாயக்கனூர்னு இருக்க அந்த நாயக்கனூர்ல அந்த நாயக்கர் அப்படின்ற பேர் வந்து ரிமூவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே அது திமுகவுக்கு எதிரா வந்து பயங்கரமான அரசியலா இருக்கு. அது வந்து தெரியுது. அதே கன்டின்யூ பண்ணி போயிட்டு, இவர் விட்டுட்டா கரெக்ட்டா இருக்கும். அப்ப வந்து உங்களோட ஃபோக்கஸ் மேல இருக்கும். உங்களோட ஓட்டு வந்து இவருக்கு போற ஓட்ட நீங்க எடுத்துட்டு, இவர நீங்க 4வது தள்ளிட்டு நீங்க 3வது போலாம். அப்படின்ற ஃபோக்கஸா இருக்குமே அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சிய வந்து இது நாள் வரைக்கும் ஃபுல்லா கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ உங்களோட முழுசா வீடியோ கேட்டுட்டு போறீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.